தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை புரியும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் ஆர் சித்ராங்கதன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ப. ஏகலைவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சீமான் அவர்கள் தொடர்பாக நேற்று விகடன்ல வந்த ஒரு கருத்து கழுகாரில் வந்தது. அதுக்கு நீங்க வந்து தனியா ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. ஆனா அதுல எழுப்பக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீமான் அவர்கள் போய் பார்த்ததே வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா தான் இருந்தது. அதுவும் குறிப்பா முத்து அவர்கள் மறைவு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இரங்கலுங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான், அது யார வேணா போய் இது பண்ணலாம். ஆனா முதல்வரை நேரடியாக போய் பார்த்தது அப்படிங்கிறது ஒரு விமர்சன புள்ளியாகவும் இருக்கே, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ரெண்டு விதமாக. ஒன்று, ஒரு தவிர்த்திருக்கலாம், போயிருக்க வேண்டியதில்லை, அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை. சாதாரணமாக ஒரு அறிக்கை ட்விட்டரில் போட்டு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு ஃபோனில் பேசிட்டு போயிருக்கலாம். என்ன கேட்டால் அதுதான் செய்திருக்கணும் அவர். அதை தாண்டி அவருக்கு என்னென்னா, அவருக்கு அரசியல் மாண்புன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறார்ல, அந்த மாதிரி இப்போ பேசுகிறதுல என்ன போயிடுது அப்படின்றது தான் அவர் பேசுகிறாரு. சரி, அவரை ஏன் பார்க்கணும் அந்த குடும்பத்துக்கு வேண்டி அப்படின்றப்ப ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தை தாங்கி எல்லாருமே பிடிச்சது இவர் தான் மையம். அதை மறுக்க முடியாது. அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, என்ன இருக்காங்க, அதெல்லாம் நம்ம பேச முடியாது. பட் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது இவர் தான். கடைசி வரைக்கும் கவனிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஆள் வச்செல்லாம் பார்த்துருது, என்ன இருக்கிறாங்க எது இருக்காங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது எல்லாமே இவர் தான். அதனால் இவரை போய் பார்த்து பேசிட்டு வர ஒரு விஷயம் அரசியல். ஆனால் வேறு ஒரு காரணங்களுக்காகத்தான் இந்த சந்திப்பெலாம் நடந்ததுன்னா ஆளுக்காலும் ஒரு காசு. இப்போ எப்பவுமே நடக்கிற இந்த விடயம் தான். அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த சந்திப்பை தவிர்த்திருக்கலாம். தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து விஜயலட்சுமி வரைக்கும் கொண்டு போய் நின்றுட்டாங்க. அதுக்காக தான் பாரு அப்படின்ற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசணும்னாக்கா இப்படி விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு அது மனசு ரொம்ப இதுவாக இருக்கும், நம்ம கடுமையாக தாக்குற மாதிரி ஆகிடும். விஜயலட்சுமி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட இவருக்கு ஆதரவாக தான் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. கர்நாடகாவில் வந்துட்டு ஒரு 3-4 பேர் மேலே இதே போல் ஏமாற்றி என்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றிட்டாருன்னு பிரச்சனையாகி பேச்சுவார்த்தை நடந்து ஃபைல் ஆனது அப்படி இருக்குது. பேட்டி கொடுத்ததெல்லாம் இருக்குது. ராவணாவில் அவர்கள் சம்மந்தப்பட்ட நபர்களையும் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு பேட்டி எடுத்ததெல்லாம் இருக்குது. நாளைக்கு அது குறுக்கு விசாரணையில் போகும்போது நீ இவரோடு இருந்த காலகட்டம் வரைக்கும் இப்போ சினிமாவில் ஒருத்தர் கூட இருக்கிறாங்க, போகிறாங்க, பழகுறாங்க, பிரிஞ்சுறாங்க, நடக்குதில்லை. சினிமாவுக்கு அப்பாற்பட்டு நடக்குதில்லை. இதை நீங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எந்தெந்த காலகட்டத்தில் நீ வந்து பேசுகிற? ஒரு நெருக்கடியான தேர்தல் காலகட்டம், ஒரு பிரச்சனைன்றப்ப அப்போ அதில் அரசியல் உள்நோக்கம் இருக்குதா உனக்கு அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லை. அதுக்குள்ளே வரும்போது அவங்க சிக்குவாங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சே தான் அரசே அதை வந்து லூஸில் விடுது. புரியுதில்ல? இவ்வளோ விஷயம் இருக்குது. நாளைக்கு விசாரணை வரும்போது வா, சரி ஓகே, நான் பிரிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு, நீ வந்து எப்போ வந்து சொல்ல வர, அதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்துட்டு இருந்த, எத்தனை பேர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லியிருக்கு, அங்கே எதே போல தான் சார்ஜ் பண்ணிக்கிறப்ப குறுக்கு விசாரணையில் அவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது. பொதுவாக பெண்கள் மீதான இந்த மாதிரியான மோசடி குற்றச்சாட்டு வழக்குகளை ஃபேஸ் இல்லாமல் தான் விசாரிக்கணும் அப்படின்றத ஒன்று இருக்குது. பார்த்துருப்பீங்க பல பெண்கள் விவகாரத்தில். நினச்சா நீ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறதும் வந்து நாளைக்கு இதெல்லாம் விசாரணையில் வரும். நீங்கள் அவளை லேசில் விட்டுட்டு போகிறதுன்னு இல்லை. இது வந்து இந்த பக்கம்தான் இருக்குது சாதகம். ஆனால் இவர் இதுக்காக போனார் அப்படின்ற ஒரு கட்டுக்காக ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. வீடியோவும் நான் போட்டிருக்காங்க, பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் வந்து சீட்டுக்காக போனாரா அப்படின்னாக்கா சீட்டையே அங்கே போய் கேட்கணும். நாட்டுக்கே தெரியுது இது வந்து இந்த முறை என்னதான் கூட்டணி பலமாக இருந்தாலும் கூட ஒரு பெரிய அதிருப்திக்குள்ளாக இருந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. வீடு வீடாக போகிறீங்க, அட்டை எடுத்துக்கிட்டு போகிறீங்க, உறுப்பினராக சேர்க்குறீங்க, 2,50,00,000 பேர் சேர்ந்துருக்காங்கன்னு வேறு சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் பயப்படவே வேணாம், பிரச்சாரத்தை விட்டு வீட்டில் உட்காந்தாவே போதுமே, உங்களுக்கு அத்தனையும் ஓட்டாக வந்தாவே போதுமே, நீங்கள் ஜெயிச்சிடலாங்க. 3% 2,50,00,000 பேர் உறுப்பினராக சேர்ந்துட்டாகணும். அது எத்தனை சதவீதம் வருது உங்களுக்கு? 10 கோடி பேரில் எத்தனை சதவீதம் வந்துடுது உங்களுக்கு? மொத்தமே 3% தானே வெற்றி தோல்வி. ஆமாம், நீ வீட்டில் உட்காந்துட்டு பண்ணலாமே, நீங்கள் செலவு பண்ணவே வேண்டியது இல்லையா உங்களுக்கு? அப்போ இது எல்லாமே ஒரு மடைமாற்ற விஷயம். வந்து என்னன்னாக்கா அவர் போய் பார்த்துட்டாரு. என்னன்னா இதை சீமானை பேசும்போது எடுபடுது, பெருசாக எடுபடுது. அப்போ இது பேசுபொருளாகுது ஊடகத்தில். அந்த பக்கம் எடப்பாடியும் கூப்பிட்றாரு, இவரும் கூப்பிட்றாரு, 2 பேருமே வேணான்னு சொல்கிறாருன்னு ஒரு விவாதம், அதை வச்சு ஓட்டுறது. இப்படின்றப்ப உண்மையான விடயங்கள் எல்லாமே அடிபட்டு போகுது. சிறுமிகள் வந்து கடத்தப்பட்டு இத்தனை நாளுக்கு பிறகு ஒரு அரசு வந்து தடயங்கள் கிடைச்சுமே முடியலன்னு உட்காந்துக்கிறது எவ்வளோ பெரிய அவமானமான விஷயம். பேசி முடியறதுக்குள்ளார பார்த்தா இன்னொரு சிறுமி அதே போல் நடந்திருக்கு. அது முடியறதுக்குள்ளார நேற்று ஒன்று நடந்திருக்கு. என்றப்ப இது சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குன்னு இதை பேசணுமா இல்லையா, ஊடகங்கள் விவாதிக்கணுமா இல்லையான்ற கேள்வி. இதிலேருந்து மடைமாற்றுவதற்காக சீமான் விஷயத்தை எடுத்துக்கிட்டு பேசினா ஒரு 4 நாள் ஓடிடும்ல உங்களுக்கு.
தவிர்த்து என்னென்னா இப்போ எடப்பாடியோட பிரச்சாரம் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் வீச்சு வேகமாக வந்துட்டு இருக்குது. அதை திசை திருப்புறதுக்கு இது பயன்பட்டுச்சு. இதில் இன்னொன்று என்னென்னா முக்கியமாக அந்த இதில் குறிப்பிடுறது, சீமான் அவர்களை விஜய்க்கு எதிராக பயன்படுத்தணும் அப்படின்ட்டு திமுக நினைக்குது. ஏன்னா இப்போ விஜய் வந்து டேமேஜ் பண்ணோம் அப்படின்னா இப்போ அவங்களே நேரடியாக டேமேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே கமலஹாசன் நானே உங்ககிட்ட கேட்டுருக்கேன், கமலஹாசனே சார் இந்த வாட்டி திமுக வந்து விஜய்க்கு எதிராக பயன்படுத்த போதாமே அப்படின்னு நானே கேட்டிருக்கேன். இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீமான் அவர்களை விஜய்க்கு எதிராக வந்து தூண்ட வைக்கிறதுக்கு, பேச வைக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ண போறாங்க. நேரடியாக இவங்க இறங்கினா விஜய் டேமேஜ் பண்ணா அது இவங்களுக்கு நெகட்டிவா மாறுங்கிறதால சீமான் அவர்களை பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிற அதையும். சீமான் ஏன் விஜய் பேச வேண்டிய அவசியம் இருக்குது? விஜய் அதிகாரத்தில் இருக்கிறாரு, யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? சீமான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உங்களை நோக்கி கேள்வி கேட்கறத விட்டு விஜயை நோக்குவார், விஜய் கிட்ட போவார், விஜயை பேசுவாருன்னு நீங்களா ஏன் திருப்பி விடுறீங்க? தேர்தல் பிரச்சாரம் வரும்போது பாருங்கள், இப்போவும் பாருங்கள் பேட்டி, விஜயை பற்றி அவர் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா. ஆளுங்கட்சி தான் இன்ன வரைக்கும் பேசுறது, நீ தான் செய்ய வேண்டியது, நீங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கீங்க, கொடுத்த வாக்குறுதியில் எதெல்லாம் செய்திருக்கின்ற கேள்வி பிரதான பிரச்சனை அப்படியே இருக்க. ஒன்றும் ஆசிரியர்கள் 19,000 இடம் காலியாக இருக்குதுன்றீங்க. ஒட்டுமொத்தமாக நான் உங்களுக்கு போன முறை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், 4 லட்சம் இடம் காலியாக இருக்குது. உங்களுடைய 4 ஆண்டு காலத்தில் ரிட்டையர்ட் ஆனவங்க மட்டும் 75,000 பேர். நீங்கள் பணியிடத்தில் வந்து போட்டிருக்கிறது அப்படின்றது வந்து வெறும் 50,000 பேர். ஆசிரியர்கள் காலி இடம்ன்றது காலங்காலமாக நிறைய இருந்துக்கிட்டு, கடந்த ஒரு 15-22 ஆண்டுகளாக போடலை. தமிழ் ஆசிரியர்களை போடவில்லை இன்னும் குறிப்பாக அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. 19,000 பேருக்கு வந்து நீங்கள் தேர்வுலாம் நடத்தி விட்டு அதில் எழுதுனது பல ஆயிரம் பேர், 19,000 இடம் வேக்கன்ட்னு வெறும் 2000 சில்லரை மட்டும் போட்டு இது வந்து பொற்கால ஆட்சி அன்பில் மகேஷ் இதுன்னு உதயநிதி பேசுகிறாரு. பொற்கால ஆட்சின்றது காமராஜர் பெருந்தலைவர் ஆட்சி காலம் தான் பொற்கால ஆட்சி. கல்வியில் அது புள்ளி விவரம்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கல்வியை வர்த்தகமாக மாற்றி விட்டுட்டீங்க, வியாபாரமாக மாற்றி விட்டுட்டீங்க, அரசு கட்டுப்பாட்டில் உங்கள்கிட்ட இல்லை பள்ளி. இதில் வந்து நீங்கள் ஆசிரியரை வந்து ஒரு கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, தினக்கூலிகளாக அவர்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க இது வரைக்கும். இது எப்படி பொற்கால ஆட்சியாக இருக்க முடியும்? அப்போ இது எல்லாமே பார்க்கும்போது இதையெல்லாம் பேசணும். விஜய் ஏன் அவர் விஜய் முதலமைச்சராக இருக்கிறாரு, இல்லை வாக்குறுதி கொடுத்து எதனா நிறைவேற்றாமல் பண்ணார், ஏன் அவர் பேசணும்? இவரை ஏன் விஜய்க்கு எதிராக பயன்படுத்தணும்? அப்படியே அவர் விஜய் பற்றி எடுத்து பேசினார்னாக்கா மக்கள் இவரை இல்லை பார்ப்பாங்க, என்னடா விஜய் ஏன் இவர் பேசுகிறாரு, இவருக்கெல்லாம் செட்பேக் ஆகும். ஆனால் பேசலை விஜயை பற்றி. இவர்களாக காசிப் எழுதி இப்படியாக உருவாக்குகிறார்கள், விஜய்க்கு எதிராக அவரை பயன்படுத்துகிறார்கள். ஏன் விஜய் உங்களுக்கு எதிராக அவர் திமுகவுக்கு எதிராக விஜய் இருக்க மாட்டாரா? திமுக தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஊடகங்கள் மூலமாக மடமாற்றணும் இதெல்லாம். வந்து விஜய்க்கு எதிராக சீமான் பேச இந்த சந்திப்பு பார்க்கிறார்கள். இவர் விஜய்க்கு எதிராக பேசினார்னு முதல்ல பேசினாவே இவருக்கு செட்பேக்கு தான். அது பேச மாட்டார். அவர் ஆளுங்கட்சியை பேசுவார், முன்னாள் ஆளுங்கட்சியை பேசுவார். நீங்கள் 2 பேர் இருந்து தான் இந்த நாட்டை அப்படி மாற்றிருக்கிறீங்கிறது பேசுவார். இல்லை, ஆனால் கடந்த காலங்களில் பேசியிருக்கிறார்ல, குறிப்பாக அந்த அவர் கட்சி தொடங்கின போதும் சரி, விக்கிரவாண்டியோடைய அந்த எலெக்ஷன் ஸ்பீச்சுக்கு பிறகும் வந்து விஜய் அவர்களை நக்கலடிச்சு நிறைய இதில் பேசி இல்லை, அவர்கள் பேசினதால அந்த பிரச்சனை வந்தது. அப்போ வந்து என்னதான் இருந்தாலும் இப்போ உங்களுக்கான ஒரு ரசிகர்னு இருக்கும், இங்குக்கான தொண்டர்கள்னு ஒருத்தர் இருப்பாங்க. நீ ஒன்று பேசுவது இந்த பக்கம் ஒன்று எடுத்து அடிப்பாங்க தானே உங்களுக்கு. வாட் ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ, அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு பேசிக்கிட்டாங்க. சில பேர் கத்தி பேசுகிறாங்க அப்படின்றது தான் விஜய் சொன்ன விஷயம். ஆனால் விஜய் வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் புஷி ஆனந்தும் சரி விஜயும் சரி கத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க, பைக்கை பிடிச்சாவே. இப்போ ஆதவ அர்ஜுனும் சேர்ந்து இப்போ ஆதவ அர்ஜுன் அதே மாதிரி கத்துறாரு, அவரும் கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் விமர்சனத்துக்கு உருவாகுது. இவ்வளோதான் இந்த விஷயமே ஒழி. ஆனால் நேரடி போராட்டம் அப்படின்றது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இவரை போய் பார்க்குறதுல சாதகமா இல்லை எடப்பாடியை பார்க்குறத சாதகமா அப்படின்னு என்ன கேட்டிங்கனாக்கா இது ஒன்றும் இல்லை, எனக்கு அப்படி தோணுது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு படி என்னதான் கூட்டணி பலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட ஒரு பெரிய அதிருப்தி வந்து ஏற்பட்டுருச்சு மக்கள்கிட்ட. நீங்கள் அவசரமாக இப்போ போய் உடனடியாக மனுக்கள்லாம் கொடுங்க, அதிகாரிகளை வந்து 10,000 பேரை இறக்கி விட்டு 10,000 முகாம் அப்படின்னு இந்த 6 மாதத்தில் போகிறப்ப சங்கரான்னு சொன்னவங்க கடைசி நேரத்தில் சங்கரான்ட்டு இறங்குற மாதிரி இப்போ தான் உடனே உங்கள் கோரிக்கைகளை சொல்லுங்கள். மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு கேட்குறாரு, ஏன் 4.5 வருஷமாக ஆசிரியர்கள் போராடுறீங்க, போகிற வாரம் கூட நீங்கள் தூக்கி குண்டு கட்டாக கைது பண்ணி மண்டபத்தை கொண்டு வைக்கிறீங்க, ஆசிரியர்களை கொச்சப்படுத்திட்டு இருக்கிறீங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க கைது பண்ணி மண்டபத்தில் கொண்டுட்டு போய்க்கிறீங்க, செவிலியர்கள் எந்த கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க? இப்போ என்ன உங்கள் கோரிக்கையை கொடுங்க, உடனே ஆசிரியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுங்க, பென்ஷன்தாரர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுங்க, 75,000 பேர் ரிட்டையர்ட் ஆனவங்களுடைய பென்ஷன் வந்து பணம் இருக்குது அதை நிறைவேற்றுங்க, போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனை இன்னும் அப்படியே இருக்குது நிறைவேற்றுங்க. அந்த கோரிக்கையெல்லாம் இல்லையா? நீங்கள் மனு கொடுங்க, நீங்கள் மனு கொடுங்கன்னா அங்கங்கே போய் முகாம் போட்டு உடனே நாங்கள் 1000 ரூபா உடனே உங்களுக்கு இந்த 1000 ரூபா விட்டுட்டாக்கா வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட?
எத்தனை நாளைக்கு இந்த 1000 ரூபாய் சொல்லிகிட்டே இருப்பீங்க? இந்த 1000 ரூபாய்க்கு 12 கோடி செலவு பண்ணுறத வேறு எதனா ஆக்கப்பூர்வமான வேலையில் செய்தாக்கா நல்லா இருக்குன்றது சீமான் பேசுகிறாரு. ஏன் அதை எடுத்துக்க மாட்டிருக்கீங்க? இலவசம் கொடுக்கறதுக்கு மட்டுமே நீங்கள் நிற்கிறீங்க. எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க மக்களை? ஒரு அம்மா வந்துட்டு முகாமில் கேட்குது, எனக்கு ரொம்ப வறுமையில் இருக்கிற முகம் தான் தெரியுது, ஏன் 1000 ரூபா கொடுக்கலன்னு தகராறு பண்ணணும்னா, அந்த கவுன்சிலர் அம்மா வந்துட்டு ஒரு 100 ரூபா கொடுத்தது சைலண்ட்டாக அடக்கி கையில் வச்சுட்டு கம்முன்னு போகுது அந்த அம்மா. இப்படி தான் வச்சுக்கிறீங்க. நீ இந்த சமூகத்தில் ஒரு பகுதி இப்படி தான் வச்சுக்கிறீங்க. அதை தான் நீங்கள் ஓட்டு வேட்டையாட்டுறதுக்கு பயன்படுத்துறீங்க. 1000 ரூபா கொடுத்தா போதும் ஓட்டுக்கு அப்படின்ற நினப்பியான இந்த மாதிரி மக்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னும் அதை எஜுகேட் பண்ணி கொண்டுட்டு வரணும், பொருளாதார ரீதியாக கொண்டுட்டு வரணும் அப்படின்ற முழக்கத்தை வைக்கிறது தான் நாம் தமிழர் பேச்சு. இது எப்படி போய் அங்கே சேரும்? முதல்ல சேருன்னாக்கா நீங்கள் இலவசம் கொடுக்குறது அவர் தான் விமர்சனம் பண்ணுறாரு. எப்படி அங்கே போய் இணைவார்? 5 பேராவது உள்ளே போனால் போதும். 5 பேராவது உள்ளே போனாக்கா இது அந்த இது பொருந்தில் பார்த்தீங்களா விகடனில் எழுதுனது? 5 பேராவது போனால் போதுன்ற நிர்பந்தத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். சரி, அதுக்கு ஸ்டாலினை ஏன் சந்திக்கணும்? இல்ல அவங்க சொன்ன அந்த கருத்து பொருந்தல. ஆனா சீமான் அவர்கள் ஏன் பார்த்தார், வீட்டுக்கு போய் பார்த்தார் அப்படிங்கிற அந்த கேள்வி, குறிப்பா சீமான் அவர்கள் தரப்புல ஒருவருடைய பெயரையும் வந்து குறிப்பிடுறாங்க. இவர் தான் வந்து உள்ள கூட்டு போனார், அதுவும் உதயநிதி சேனல் மூலியமா உள்ள கூட்டு போனார், போய் பார்க்க வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. ஜெயலலிதாவுக்கு பிறகு மிக கடுமையாக திமுக எதிர்ப்பை காண்பித்தவர் சீமான். இப்போ வரைக்கும் அது தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்காரு. மிக கடுமையாக அந்த கருணாநிதி அவர் சொல்ற பாடலும் அதெல்லாம் எல்லாமே திடீர்னு இது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் தானே போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருந்தாங்க இந்த அரசு. ஆமா, சம்மன்னு கொடுத்தா ஓடி போற தலைவர் ஒன்றும் கிடையாது, பாஸ்போர்ட்டும் அவர்கிட்ட கிடையாது, வாங்கினா வரப்போறாரு, வீட்டில் போய் ஒட்டி எவ்வளவு அவமானப்படுத்துறீங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க, எல்லாம் செய்தது தான். பட் அது வந்து மேடையில் பேசி அரசியல் செய்ய வேண்டியது ஒன்று, இந்த மாதிரியான விடயங்களை பார்த்து பேசுறது ஒன்றுன்னு தான் போறாரு அவர். தவிர்த்திருக்கலாம். நான் கேட்ட முதல்ல அந்த கருத்தை நான் பதிவு பண்ணிட்டேன், போயிருக்க. ஆனால் இது வந்து அரசியலாக்கப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. இதை தாண்டி நீங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வந்து சென்னைக்குள்ளே பெருநகரம்னு சொல்லக்கூடிய, மாநகராட்சின்னு சொல்லக்கூடிய வருமானத்தில் பெரும் பகுதியை கொட்டிக்கிட்டு இருக்கிற இந்த சென்னையில் இந்த ப்ராஜெக்ட்டு 4000 கோடி போட்டாச்சு ஏற்கனவே போன மழையோடு அப்படின்னு சொன்ன இந்த சென்னைக்குள்ளார இன்றைக்கும் ரோடுகள் சரியில்லை. தோண்டபடியே இருக்குது, வெட்டன குழி வெட்டனபடியே இருக்குது, மூடு வந்து வெறும் மணலால் மூடிட்டு போயிருக்கீங்க, வண்டி அதில் சிக்கிக்கிட்டு இருக்குது, போக்குவரத்து நெரிசல் அங்கங்கே இருந்துகிட்டு இருக்குது. இதில் பேசு பொருளாக்கணும். இந்த சந்திப்பில் என்ன வந்துருச்சு? கூட்டணி போனால் கூட்டணி போவாங்க, போனால் போகட்டும், அந்த கட்சியினுடைய முடிவு அழிவு அவங்க தேடிக்க போகிறாங்க. கரெக்டாக போகாமல் இருக்கட்டும், நின்று வளர போகிறாங்க, அவங்க கட்சி வளர்ந்துட்டு போகிற முடிவு அவங்க தேடிக்க போகிறாங்க. கரெக்டாக இது என்ன பேசு பொருள் உங்களுக்கு? ஏன் அடிப்படை தேவைகளை நீ கையை வச்சுட்டு இருக்கிற, சுரண்டிக்கிட்டு இருக்கிற, எனக்கான எதுவுமே செய்யாமல் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் நடு ரோட்டில் என்னை கதரை விட்டுட்டு இருக்கிறேன். பேசு பொருளாக அதை மாற்றணும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது எல்லாமே இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இதை நீங்கள் பேசு பொருளாக ஆக்கணும். இந்த ஊடகங்கள் அதுதான் வந்து தொடக்க காலத்தில் கொஞ்சம் இந்த கம்யூனிசத்தில் இருந்ததால் வேண்டி அந்த வாடை போலி ஊடகங்கள், போலி ஜனநாயகம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஊடகங்கள்லையும் போலி அப்படின்றது என்னென்னா, பிரதான விடயங்களை விட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், இவன் அவனோட ஓடிட்டா, அவன் இவனோட ஓடிட்டா, இந்த நடிகை இன்றைக்கி இதை பேசிடுறாங்க, இது வைரல் ஆகுதுன்னு பேசுகிற மாதிரி இந்த சீமான் சந்திப்பை நீங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு தேசிய பிரச்சனையானது தான் என்னுடைய கேள்வி. இதை விட பெரிய தேசிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறதா சொல்கிறீங்க. பணம் கொடுக்கல, எங்களுக்கு கல்விக்கான பணத்தை கொடுக்கல, என் வரியை வசூல் பண்ணிட்டு அந்த பணத்தை கொடுக்கல, எல்லாம் கரெக்டு தானே? ஒன்றுமே செய்யாத பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் எதிர்க்கிறன்ற பேரில் இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்லிவிட்டு வரக்கூடிய அந்த பாராளுமன்றத்தில் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இதை கேள்வி கேட்பார்கள்லாம் சொல்ல வரீங்க. அப்புறம் ஏன் மத்திய அரசுடைய திட்ட ப்ராஜெக்ட்லாம் நீ உழுந்து செய்துட்டு இருக்கிறீங்க? பணம் வந்து சேர்ற வரைக்கும் நான் பரந்தூர் விமான நிலையத்தை தொட விட மாட்டேன், வேலையை நிறுத்தி வைப்பேன். சொல்ல ஒரு முறை சொல்ல, என்னுடைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பங்கு வர வரைக்கும் இந்த அதானி துறைமுக விரிவாக்கத்துக்கான இடத்த நான் வந்து இது கிளியர் பண்ண மாட்டேன், நிற்கும். அப்படி சொல்லுங்கள். அது இல்லை எதிர்ப்பு. நீ என் மாநிலத்துக்கு உண்டான பணத்தை கொடுக்க மாட்டேன், நான் உனக்கு உண்டான திட்டத்தெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கணுமான கேள்வி வருமா இல்லையா? ஒரு முறை கூட கேட்கவே இல்லையா திமுக? ஏன் கேட்கல? அப்போ நீங்கள் எதிர்க்கிறீங்களா இல்லை மறைமுகமான ஆதரவில் இருக்கீங்களா? நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்க? இது எல்லாம் பேசு பொருள், இதெல்லாம் அரசியலாக்கணும். இதெல்லாம் சீமான் பேசுகிறாரு. அந்த சீமானை இப்படி சொல்லி மடை மாற்றணும்னாக்கா, ஒரு சிறுமைப்படுத்தணும்னாக்கா சரியாக போயிடும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறாங்க. இதில் பிரதான அரசியல் இன்றைக்கி பேசணும். நாடகம் ஆடுறீங்களா நீங்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இதற்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதை விட்டு சீமான் இவர்களும் சந்திச்சுட்டாங்க, ரொம்ப நாளாக தொடர்பில் இருந்துட்டு இருக்கிறான்ற இவர் தேவான்ற ஒருத்தர் மூலமாக அதான் சொன்னாங்க, இறந்துட்டாங்க, அது துக்க விசாரிக்கிறதுக்கு போகணும். அவங்க போகிறதுல ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு, போயிருக்காங்க, சரி. ஆனால் மற்ற கேள்விகள்லாம் கேட்டுட்டு தானே இருக்கிறாரு. அதுக்கு நீங்கள் பதில் இன்ன வரைக்கும் சொல்ல மாட்டிருக்கீங்களே.
சீமான் கேட்கிற கேள்விக்கு இந்த சம்மந்தப்பட்ட முதலமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்னு ஊடகங்கள் என்ன பேசியிருக்கீங்களா? வரி கொடுக்க மாட்டிருக்கிறீங்க, அந்த வரியை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மாநிலத்தை நீங்கள் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறீங்க, பொருளாதார நெருக்கடிக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாநில அரசு ஏன் விழுந்து பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் வந்து நடத்தியே தீர்வுன்னு ஒத்த காலில் நிற்கிறீங்க? கிடப்பில் போடு, நிறுத்து. நீ என்னை மதிக்காத வரைக்கும் நான் உன்னை மதிக்க மாட்டேன். சரியா தானே? இதானே மாநில உரிமை, மாநில சுயாட்சி. இந்தியா முழுக்க மாநில சுயாட்சிக்கு முன்னுதாரணம் தமிழ்நாடுன்னு பல முறை சொல்கிறீங்கல்ல. எங்கே இருக்குது உங்கள்கிட்ட இந்த மாநில சுயாட்சி உரிமை? இந்த இதிலெல்லாம் நீங்கள் பேசியிருக்கணும். இதை அவர் கேட்குறாரு சீமான், உங்களுக்கு குறையுது, நீ இந்த பதில் எடுத்து வைக்கிறது தான் விஷயம். இதுக்குள்ளே இருக்கிற அரசியலாக தான். இதில் இன்னொன்று, இப்போது அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னா காலம் கடந்து விட்டது அப்படிங்கிறார். விஜய், தாவேகா, நாம் தமிழர் உங்கள் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிறார். சீமான் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் சீமான் அவர்களுக்கு இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் கிடையாதுங்க, அதிமுகலாம் கூட்டணி கிடையாதுங்கன்னு சொல்லல, ஆனால் 8 மாதம் அப்புறம் பாருங்களேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அப்போ இந்த இவர்கள் நெருக்கமும் ஒரு காரணமா இருக்கும். திமுக வந்து அது பயன்படுத்திக்கிறது அந்த பக்கம் இல்லை, அவர் வந்து போக மாட்டாரு அப்படின்றதுக்கு தான் இந்த அவசரம். நீங்க தான் உங்களை ஏற்று பேசிட்டு இருக்கிறாரு. நீ என்னப்பா வந்து சொல்ல வேண்டியது, எனக்கு துக்கம் விசாரிக்க வேண்டியது, டைம் இல்லை போல் சொல்லியிருக்கலாம்ல. 10,000 கோடி ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வராரா சீமான் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு? எதுக்கு நீங்க டைம் கொடுக்குறீங்க? நீங்க பயன்படுத்துறீங்க அந்த அரசியலை. அதுவும் சிவப்பு கம்பளம் அதான் நீங்க அப்படின்னு இவ்வளோ நெருக்கடி, இவ்வளோ பிரச்சனை. மிகுந்த சீமான் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு 10 கோடி 10 லட்சம் கோடியை கொண்டு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் தொடங்கி அது விஷயமாக பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு வந்து முதல்வரை சந்திக்கிறாரு. ஒரு உடனே டைம் கொடுத்தாரா? சொல்லுங்கள். என்னென்னா எடப்பாடி பக்கம் நகரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே நீங்கள் அந்த கதவை அடைக்கணும் அப்படின்னு. இது ஒரு உள்ள அரசியல். இது எல்லாருமே அதே நேரத்தில் இவர்கிட்டையும் ஒன்று இருக்குது இல்லை, சீமான் சொன்னதும் 8 மாதம் இருக்குது என்ன அவசரன்றது எல்லா கட்சிகளும் தன்னுடைய அரசியல் உள்நகர்வை எந்த கட்சியுமே சொல்லாது, திமுகவுமே சொல்லாது. விஜயகாந்தை நீங்கள் எதிர்க்கிற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அவர் வாசலில் படுக்கலாம் தான் கார்ட்டூன் போட்டு கிண்டல் பண்ணார். கார்ட்டூனிஸ்ட் பாலா வாசலில் துண்டு போட்டு படுத்துன்னு இருப்பார். தன்னுடைய கட்சியால் நீங்கள் போப்பா தம்பி எப்போ கதவு திறக்கிறாரு நான் இருந்து பார்த்துட்டு வரேன்னு கிண்டலாக போட்டிருந்தார். அந்தளவுக்கு நீங்கள் ஏன்னா வெளியில் தெரிஞ்சதா? பாட்டாளி மக்கள் கட்சி கூட அவங்க இந்த பக்கமும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதிமுக பக்கமும் பேசிக்கிறாங்க. நீங்களும் விடாமல் பேசிட்டு இருந்தீங்க. எதனா வெளியில் சொன்னீங்களா? அவரை மற்ற கட்சி மட்டும் எப்படி சொல்லும்? அவர் சொன்னதுலேயும் சரி இருக்குது, இவங்க சொன்னதும் சரி இருக்குது. என்ன அவசரம் இருக்குது? 8 மாதம் இருக்குது. கடைசி நேரம் வரைக்கும் உங்கள் மேடையில் நின்றுட்டு நீங்கள் பதாகைகள் வச்சிட்டு இருக்கீங்க. அங்கே புரியுதில்ல, திருச்சியில் வானுயர பதாகை வைகோவுக்கு. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா பூங்கொத்து கொடுத்து ஜெயலலிதா நின்னார்ல வைகோ. அது அப்புறம் அந்த உள்நகரம்லாம் யார் எப்போ சொல்லுவாங்க? நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அது பேனர்லாம் அப்புறம் அடித்து உடச்சி கொளுத்துனாங்க. மிக பெரும் இதுவாச்சு. பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் இதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவர் தான் உங்கள் கூட நின்றுட்டு ஆஸ்தான போர் தலைவர், என்னை தாண்டித்தான் நீங்கள் திமுகவை வந்து ஒழிக்க முடியும் அப்படின்னு வசனம் பேசிட்டு இருக்கிறாரு. இல்லை, ஆனால் அதுலேயும் ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ சமீபமாக நாஞ்சில் சம்பத் திமுக ஆதரவு நிலைப்பாடில் கூடிய அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வைகோ நிச்சயமாக திமுக கூட்டணியில் இருக்க மாட்டார். இல்லைங்க இப்போ இருக்காருன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இன்னைக்கு சொன்னால் நாளைக்கு மாற்றிப்பாரு அவரு. இல்லை, அவருடைய இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அப்படி தானே. என்ன உறுதிப்பாடு அவர்கிட்ட இருக்குது? எந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட உனக்காக ஒரு 7 பேர் தியாகம் பண்ணுறான் தம்பி, நீ எடுத்த சபதம் என்ன? அன்றைக்கி சாம்பல் மேலே சத்தியம் பண்ணிங்க. நீங்களாம் பார்த்துருக்கோமா? நாங்கள் இருந்து பார்த்தோம். சாம்பல் மேலே இறந்து போனவர்களை எரிக்கிறப்ப சாம்பல் மேலே அடித்து சத்தியம் பண்ணி அழுதுகிட்டு இந்த திமுகவை வேரோடி மண்ணோடு வீழ்த்துத்தான் வைகோ இருக்கிறான் அப்படின்னு பேசி வசனம் பேசிட்டு இன்றைக்கி அங்கே இருக்கிற எவ்வளோ நீ என்ன உறுதிப்பாடு உங்ககிட்ட? எதுக்காக நீ நடைப்பயணமாக அந்த கன்னியாகுமரியில் இருந்துட்டு தொடங்கினது ஜெயலலிதா மதுபானத்தை ஒழிக்க வேணும்னு தொடங்குற கரெக்டாக முடிக்கும் போது பையனூர் பங்களாவில் வந்து சந்திச்சுக்கிறீங்க. அப்புறம் பார்த்தா அந்த கட்சியோட இணைஞ்சிரு. என்ன உறுதிப்பாடு இருக்குது உங்களுக்கு? அது முடிஞ்ச அடுத்த கட்டம் படவாள தூக்கி உள்ளே போடுறாங்க. உள்ளே இருந்துட்டு வர்றப்போ உன்னை வந்து வரவேற்று கூட்டு வந்ததே திமுக தான், தலைவர் தான். என்ன உறுதிப்பாடு? திரும்பி எப்படி அங்கே போனீங்க? சரி, அதுக்கு பிறகு உன்னை வச்சுக்கிட்டு கொண்டாடுனது கரெக்டாக உன்னை கொண்டு வந்துடுச்சு. வெளியில் ஒன்றா கூடிக்கிட்டீங்க. கூட்டணி கட்சியில் இருக்கும்போது வச்சுக்கிட்டு உனக்கு திருச்சியில் மாநாடு பிரமாதமாக உனக்கு வரவேற்பு ஆள் உயர பிரம்மாண்டமான பதாகையெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா தானே இருந்தது. அந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்குள்ளாகவே இரவாக இங்கே வந்து சேர்ந்து ஜெயலலிதா பூங்கொத்து கொடுத்து திரும்ப சேர்ந்தீங்களே. என்ன உறுதிப்பாடு? என்ன நிலையாக இருக்கிறீங்க? அவர் நாஞ்சில் சம்பத்து கூடவே இருந்தவர், அனுபவிச்சிருப்பார். அதனால சொல்லியிருப்பார், அந்த மனிதருடைய தன்மை உங்கள் கூடவே நீண்ட காலமாக இருக்கிற எனக்கு தான் தெரியுன்ற மாதிரி தான் அவர் சொல்லக்கூடிய வசனம். நான் எப்பவும் சொல்கிறேன், இந்த நிமிஷமும் சொல்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள்.
இன்னமும் கூட ஒரு 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 பெரிய பாசத்தோட திமுக கூடலாம் இல்லவே இல்லை. வேறு வழியில் திமுகவில் பையன் இப்போ எம்பியாக இருக்கிறான்றதை பார்த்துட்டு ஒரு வாய்ப்பு இப்போ கிடைச்சதுன்னா டக்குன்னு பாஜக பக்கம் மாறிடுவார். அது இல்லை என்பதற்காக தான் அவர் பாராளுமன்றத்தில் மீனவர் பிரச்சனை, அந்த பிரச்சனை எத்தனை முறை நீங்கள் பேசியிருக்கீங்க? இது வரைக்கும் அது மாதிரி ஒரு கர்ஜனையை காட்டியிருக்கீங்களா? ஏன் நேற்று இவ்வளோ வேஷம் போடுறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை நான் திமுக கூட தான் இருக்கிறேன்ற காட்டக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ உள்ளுக்குள்ளார உனக்கே ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சா இல்லையா? இல்லை, ஆனால் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் தான் அவருடைய கடைசி குரலாக நம்ம நாடாளுமன்றத்துடைய வாழாக. ஏன் கனிமொழிகிட்ட என்ன கேட்கணும்? இல்லை, அந்த அளவுக்கு லாயலாக இருக்காரு திமுகவுக்கு லாயலாக இருக்கிறார், கனிமொழிக்கு இருக்கிறார். தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு கனிமொழிகிட்ட ஏன் மன்னிப்பு கேட்கணும்? புரியுதா? காட்டுற குற்ற உணர்ச்சி அது வந்து சொல்கிறது உங்களுக்கு. அதுதான் ஒரு உள்ளுணர்வு உங்களை உணர்த்தும். உளவியல் ரீதியாக பார்த்தாக்கா நான் வந்து வினோத்துக்கு விசுவாசமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நான் இப்போ இருக்கிறேன்னு காட்டணுன்றப்போ உன்னை வழியே நான் பேசணும். அதனுடைய நோக்கம்தான் அது. நீ ஏன் இப்போ கனிமொழி இருக்கிற? கனிமொழிக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்கணும்? கனிமொழி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த முகம்னு நீ சொல்ல முடியுமா? எப்படி சொல்கிறீங்க சொல்லு? ஸ்டாலினிடம் மன்னிப்புகள்னு சொன்னால் கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் மன்னிப்புகள்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நாஞ்சில் சம்பத்து முழுக்க சொல்கிறது 100% வந்து ஏற்புடையது. எனக்கு நிலையில்லாத மனிதர் இந்த மனிதர். இன்றைக்கி ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். இன்றைக்கி ஒரு வசனம், நாளைக்கு ஒரு வீரவசனம். இவரை போல் எனக்கு தெரிஞ்சு 35 ஆண்டு காலத்தில் நான் பார்த்த தலைவர்கள் இந்த மாதிரிலாம் இல்லை. சந்தர்ப்பம் இதே சந்தர்ப்பம் கருணாநிதிக்கிட்டையும் இருந்தது. யாரெல்லாம் அவரை தூக்கி போட்டிட்டு போனாங்களோ, இங்கேருந்து தூக்கி எரிஞ்சிட்டு போனாங்களோ அத்தனை பேர் எவ்வளோ மானக்கேடை கேட்டாலும் திரும்ப கூப்பிட்டு வச்சுப்பார். அதை கேட்டால் பேர் அரசியல் சாணக்கியத்தனம்னுவார். அதனால் இங்கே இருக்கிறது தான் அங்கே இருக்குது, அங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்குது இவங்கக்கிட்ட. இவர் இப்போ வந்து நம்பி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு உறுதியாக திமுகவை வந்து காப்பாற்றுனதுக்கு இல்லை, சந்தர்ப்பம். அடுத்த இடம் கிடச்சிதுனாக்கா அது எங்கே கற்றுக்கிட்டுன்னு கேட்டால் நான் கலைஞர்கிட்டருந்து தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவார். ஆமாம், நீங்கள் நேற்று வரைக்கும் பாஜக கிட்ட இருந்து விட்டு திடீர்னு ஒரே நாளில் வந்து இந்துத்துவா மதம் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸுக்கு வந்து 10 வருஷமாக அதிகாரத்தில் உட்காந்துட்டு இல்லை. அப்புறம் அவர் மட்டும் அவரை தக்க வச்சுக்கிறதுக்காக கட்சி மாறலாம், நாங்கள் எங்களை தக்க வச்சுக்கக்கூடாது, கட்சி மாறக்கூடாதான்னு கேட்பார்ல. இந்த விஷயத்த சொல்ல வரேன். வைகோ வந்து அந்த கட்சியும் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்களும் வந்துட்டு அவ்வளோ லேசாக நீங்கள் அவரும் மற்றவங்கள அந்த ஒரு விஷயத்தில் அவரை பாராட்டணும். கீழ் மட்டத்திலேருந்து எல்லா இதுவும் மிதிப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இருக்கும்போதே பதவி தூக்கி அப்பா இருக்கும்போதே முதலமைச்சர்னு கொடுத்துட்டு போயிருந்தால் கேள்வி கேட்டிருக்க முடியாது. யாருமே இல்லாத காலகட்டத்தில் அவரே நின்று அவர் போட்டிட்டு முதலமைச்சராக வந்திருக்கிறார். பெரிய அரசியல் செய்து அதை வரவேற்கணும். அவருக்கு அப்போ அந்த அனுபவம் யார் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு தெரியாதா? ஏன் அவர் இந்த மனுஷன் இவ்வளோ வேஷம் போடுறாருன்றது தெரியாதா? நீ பாராளுமன்றத்தில் எத்தனை வருஷம் ஆச்சு எம்பியாக போயிட்டு? இது வரைக்கும் அந்த முழக்கம், அந்த வீராவேசம் வந்ததா? நேற்று ஏன் வருது உங்களுக்கு? நேற்று ஏன் இவ்வளோ வசனம் கர்ஜனை ஏன் வந்தது? அப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ நீங்கள் நூலை போட்டிங்கன்னு அர்த்தம். அந்த பக்கம் அதை காட்டுறதுக்கு நான் எதிர்ப்பாக தான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு. அரசியலில் ஒருத்தருக்கு எவ்வளோ துப்பிக்கிட்டாலும் அடுத்த நாள் கூட்டு உட்கார வச்சு பேசினா சகஜமாகிடும். அதெல்லாம் அரசியலில் சகஜமாக கேட்டால் அரசியலில் சாணக்கியத்தனம். அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் பொருந்தும், காங்கிரஸுக்கும் பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். இந்த திமுக அதிமுகன்ற திராவிட கட்சியோட தொடங்கின இந்த கட்சிகளும் சீமானும் போய் சேர்ந்துடக்கூடாது அந்த மாதிரி அப்படின்றது தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்குது. அதுக்காக தான் தனிச்சு எந்த குற்றச்சாட்டுக்களை நான் வச்சு அரசியல் பண்ணுறனோ அவங்க கூட நம்ம கூட்டணி சேர்ந்தோன்னா அது எப்படி? சரியான கேள்வி தானே. அப்புறம் நீங்கள் அதிமுக கூட சேர்ந்தாக்க ஒரு 10 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுள்ளே போயிடலாம். கட்சிக்கு அங்கீகாரம் வந்துட்டு அந்த 10 பேரும் என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு என்ன உரிமையை கேட்ட முடியும்? அவங்க நினைக்கிற மாதிரி எதனா செய்ய முடியுமா? இப்போ கூட்டணி வச்சுங்கிறவங்களே கதறாங்க. என் தொகுதிக்கு நிதியை ஒதுக்க மாட்டிருக்கிறாங்க, செய்ய விட மாட்டிருக்காங்க, கதற எத்தனை சட்டமன்ற உறுப்பினரை பார்த்துருக்கீங்க? நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை? அதே தான் நாளைக்கு நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு நடக்கும். இந்த வேல்முருகன்லாம் வெளிப்படையாக சொன்னார். ஆமாம், என் கட்சி என்னுடைய தொகுதிக்கு நீங்கள் வந்து பண்ணவே செய்யலை. பேசின உடனே அப்புறம் அவருக்கு உடனடியாக கூப்பிட்டு பேசி சமாதானம் பண்ணிட்டார். எனக்கு வந்து தனியாக எல்லாத்தையுமே வந்து எனக்கு என் தொகுதியை வந்து சிறப்பாக கவனிக்கிறாரெல்லாம் பேசிட்டார். விடுங்க அதை. ஆக சீமான் அந்த பக்கம் கூட்டணி சேர்ந்து 10 சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து என்ன சாதிக்க முடியும் கேளுங்க நீங்கள். அதுதான் அவர் சொல்கிறாரு. யார் மீது என்ன குற்றச்சாட்டு வச்சுன்னா அதை தான் இல்லை சர்வைவல், இதோட இது காணாமல் போயிடும் இந்த கட்சி. அதனால் இப்போ சேர்ந்து வந்துடுச்சுனாக்கா தன்னை தக்க வச்சுக்கோனாக்கா எப்படி வைகோ மாதிரியா? தமிழ் மாநில காங்கிரஸை விட நீங்கள் பெரிய அளவில் அரசியல் பண்ணீங்களாங்க. அந்த கட்சியில் இத்தனை பேர் சட்டமன்ற எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு மூப்பனார் கட்சி, தெரியுமா உங்களுக்கு? அதிமுக கூட இல்லை. எங்கே இருக்குது இன்றைக்கி அந்த கட்சி? இதுதான் வரும். 2 பெரிய பூதங்களும் வந்துட்டு இருக்குது, முழுங்கிடும், கரைச்சிடும் அவங்கள. அது கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறார். திமுகவை வெல்ல வைக்கிறதுக்காக
இந்த பக்கம் அதிமுக ஓட்டுலாம் அந்த பக்கம் சிதறக்கூடாது, அதிமுகவுக்கு போயிடக்கூடாது. நான் அதிமுகவுக்கு போகக்கூடாது, இவங்களும் இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு அரசியல் வேணும் தானே நான் பண்ணுறேன்றாரு சீமான். புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ அவங்களுடைய அந்த நிலைப்பாட்டை விளக்கும் போது இவன் அவனுக்கு வேண்டப்பட்டவன் வேண்ட மாதிரி பேசுகிறான்னாக்கா அது என்ன அர்த்தம்? ஒன்று சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 பேருமே ஒரே தட்டத்தில் தான் இருக்கீங்க. இந்த 5 வருஷம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அடுத்த 5 வருஷம் இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷம் யோக்கியமாக இருக்கிறீங்க, அடுத்த முறை அவர் யோக்கியமாக இதான் 67லேருந்து தானே மாறி மாறி நடந்துகிட்ருக்கு வினோத். இது கூடாது, வேற ஒரு அரசியல் வரணும், தொகுதின்றது வேற ஒன்று இருக்கணும், கடன் வாங்கினா அந்த கடத்தை எப்படி முதலீடு பண்ணி எப்படி கடனை அடைக்கிற மாதிரி பண்ணணும். இன்றைக்கி கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கிட்ட நெருங்கிடுச்சுன்றாங்க. 45,000 கோடி நீ வட்டியை கட்டிகிட்டு இருக்கிற, உன்னுடைய வருமானம் கிட்டத்தட்ட 90,000 கோடி கிட்ட தான் இருக்குதுன்றாங்க. வட்டி மட்டுமே 45,000, மீதியில் இருக்கிறது தான் நான் எல்லாத்தையும் கவனிச்சாகணும். இப்போ திரும்ப போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்தலாமான்னு கருத்து கணிப்பை கேட்டு திரும்ப எடுக்கிறத பற்றி பண்ணுறாங்க. மின்சார கட்டணம் 2 முறை ஏற்றிட்டாங்க, சொத்து வரி ஏற்றிட்டாங்க. நீ இன்னும் எவ்வளோ தான் மக்கள்கிட்ட சுரண்ட போகிற? இந்த பக்கம் 1000 ரூபாய்ப்பா 1000 ரூபாய் 1000 ரூபான்னு காமிச்சிட்டு இந்த பக்கம் முழுக்க நீ இப்படி கொள்ளை அடிக்கிறீங்களா? அது எப்படி? அது கடன் வாங்கினாக்கா ஒரு மாவட்டத்துக்குள்ளே சுயசார்பு ஒரு பொருளாதார மண்டலத்தை உருவாக்குங்க, ஒரு பெரிய பண்ணையை உருவாக்குங்க. தக்காளி 30 ரூபா 10 ரூபா 5 ரூபாய்க்கெல்லாம் போகுது, கொட்டிட்டும் போகிறாங்க கீழே. அப்போ அதுக்குன்னு ஒரு பெரிய தொழிற்சாலையை கொண்டுட்டு வாங்க. தக்காளி சார்ந்த எத்தனையோ பொருளை நீங்கள் கொண்டுட்டு வரலாம், அதை மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதை சார்ந்த ஒரு பெரிய இது வைக்கிறப்ப பல ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு வருமானம் வரும், வேலையும் கிடைக்குது, கடன் அடைக்கிறதுக்கு பணமும் கிடைக்குது. இப்படி எல்லாத்தையும் நீ போட்டுவிட்டு இத்தனை லட்சம் கோடிக்கு ஒரு தொழிலையும் காணங்க. வெறும் கான்ட்ராக்ட் ஒர்க் போட்டதுக்கு மட்டுமே நடந்திருக்குது. பணம்லாம் எங்கே போயிருக்கும்? ரோடும் சரியில்லை. கணக்கு சொல்லணும் இல்லை? 4 லட்சம் கோடி இந்த 4 ஆண்டில் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. இப்போ ஒரு 1 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி 67 இருந்துட்டு 2021 வரைக்கும் மொத்த கடன் தமிழ்நாட்டுக்கு இருந்தது ஒரு 3.5 லட்சம் கோடி தான். 4 லட்சமே வச்சுக்கோங்க. 67 2021 வரைக்கும், 2021 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் 5 லட்சம் கோடி தொடர்றீங்களே. இந்த பணம் எங்கே போச்சு? இந்த 5 லட்சம் கோடி எங்கே போச்சுன்னு கணக்கு கேட்டால் ரோட்டை காட்டுறீங்க, கட்டடத்தை காட்டுறீங்க. கட்டடம் எல்லாம் கான்ட்ராக்டர் சொல்கிறது என்னன்னாக்கா அளவுக்கு மீறி எதிர்பார்க்குறாங்க, வேறு வழி இல்லை எங்களுக்கு, அதனால் இப்படி கட்ட வேண்டியது இருக்குது. கட்டி முடித்த பள்ளிக்கூடம்லாம் கொட்டிகிட்டு இருக்கு, இடிஞ்சு விழுந்து காயம்பட்டுட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதன் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இது வரைக்கும்? இப்படி ஒரு ஆட்சி நீ பார்த்துருப்பியா? ஒரு ஊழல் முறைகேடு நடந்திருக்கு, ஒரு கட்டடம் இது எத்தனை நாளைக்கு நிற்குன்னு தெரியல. 3 மாதத்துக்குள்ளாவே இடிஞ்சு விழுந்திருக்குது. இன்னும் எத்தனை காலத்துக்கு இது தாங்கும்? ரோடும் அப்படி இருக்குது. ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? யார் பேரையாவது? இடிஞ்சது, பாலம் காணாமல் போச்சு, ஆற்றுல கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லையா? சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் ராஜினாமா பண்ணிட்டு போன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? கேட்டால் அதுக்கு ஒரு கணக்கு, அளவுக்கு மீறி தண்ணி வந்துச்சு, அளவு வச்சு பாடம் கட்டிகிட்டு இருப்பீங்களா? காமராஜர் காலத்தில் கட்டின ஆனால் இன்ன வரைக்கும் நிற்குது. எப்படி நிற்குது? அளவுக்கு மீறி எத்தனை முறை வந்திருக்குது? நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் எதுவும் பொருத்தமால ஒரு ஊழல் பேர்வழிகள் மேலே கூட நீங்கள் ஏன்னா ஊழல் பேர்வழிகள் நீங்கள் கை கோத்து நடந்துட்டு இருக்குது. இப்படியான ஒரு அரசியல் நிற்கிது, இங்கே மாறி மாறி வந்துட்டு இருக்குது. இதை விமர்சனம் பண்ணக்கூடிய நாம் தமிழர் கட்சி திரும்ப அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னுங்க? என்ன நடக்கும்? அப்போ இத்தனை வருஷமாக பேசுனதெல்லாம் பொய்ன்னு தானே அர்த்தம். அப்போ நான் தனித்து நிற்கிறேன்றப்ப உடனே திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக ஓட்டு அந்த பக்கம் போயிடக்கூடாது, இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த பக்கம் போன முறை அதிமுக இருந்துச்சு, அந்த கட்சி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக அந்த வாக்குகள்லாம் எதிர்த்து ஒரே இதில் வந்துடக்கூடாது திமுகவுக்கு, இவர் தனித்து இப்படி நிற்கிறாருன்னு இப்படி மாற்றி மாற்றி இதோட 3 தேர்தல் சொல்லிட்டீங்க. புதுசாக எதுவும் சொல்ல பாருங்கள், வேறு ஏதாவது புது காரணம் தேடுங்க. எனக்கு தெரிஞ்சு 2016க்கு பிறகு வேகம் எடுத்தோன்னே, அதுவும் போன தேர்தலிருந்து முந்தின தேர்தலிருந்து இப்படி தான் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஒரு முறையும் திமுகவுக்காக இந்த ஓட்டை பிரிக்கிறார், அதிமுகவுக்காக இந்த ஓட்டை பிரிக்கிறார். அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. எப்படி ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டம்னு ஒரு பெரிய கிளர்ச்சி வந்ததோ, இந்த மக்கள் ஒரு கிளர்ச்சி போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் வரும், 2 கட்சிகளையுமே தூக்கி எறியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்பொழுது எனக்கான அரசியல் நிற்கும்ன்றாரு. இப்படியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டோட விஜய் இருந்தார்னாக்கா அவரு நீடிக்கலாம். கரெக்டாக அவர் என்ன அரசியல் எடுக்க போகிறாருன்னு தெரியல, இன்ன வரைக்கும் தெரியல. அவர் கொள்கை எதனா சொல்லியிருக்கிறாரா? கொள்கை வரைவு எதனா வெளியிட்டிருக்கிறாரா? இதுதான் என்னுடைய இதுன்னு சொல்கிறாரு. திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்றாரு. இன்னொரு வைகோவை பார்க்குறோம் நம்ம. அவ்வளோதான், பேசுகிறது மட்டும் பேசுகிறாரு, அறிக்கை வந்துட்டு இருக்குது. சரி, கூட நிற்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி உழைக்கும் மக்களுக்கான தலைமைகளாக நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்களா? கார்பரேட் கம்பெனியினுடைய அட்வைஸராக வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் அது என்ன ஆகும்? நீங்கள் இவ்வளோ முதலீடு பண்ணால் இவ்வளோ பணம் எடுக்கணுன்ற அரசியல் வியாபார வர்த்தக தளமாக தான் அது மாறும் ஒழிய மக்களுக்கான அரசியல் அது இருக்குமா? இந்த இவ்வளோ விமர்சனம் இதுக்குள்ளாக இருக்குது. அதுக்குள்ளாக இந்த கட்சியும் பார்க்கணும். இது ஏன் அந்த நிலைமை, இந்த சந்திப்பு எப்படிலாம் ஒரு பேச்சை உருவாக்குது பாரு, அதுக்கு சொல்ல வர அந்த விஷயங்கள் எல்லாம். நிகழ்கால அரசியலை நீங்கள் பேசணும்.
எவ்வளவு கோரிக்கைகள் இருக்குது, இவ்வளவு அரசு ஊழியர்கள் போராடிங்கிறாங்க, இவ்வளவு பணம் வந்திருக்குது, இந்த பணம் எல்லாம் எங்கே போயிருக்கு, இதை நீங்கள் பேசணும் அரசியல் இன்னைக்கு. இதை விட்டு இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்களேன்னு பேசுறதில்ல. உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை வரப்போதா, சோறு கிடைக்க போதா, உங்கள் பணத்தில் 1000 ரூபா துண்டு விழும், என் பணத்தில் 1000 ரூபா துண்டு விழும், இந்த அடுத்தது பஸ் கட்டணம் ஏற்ற போகிறோம். கரெக்டாக? இதை எதிர்க்கணும், இதை பேசணும். வாங்கின காசு என்ன பண்ணீங்கன்னு, குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் சொத்து ஏறிக்கிட்டே போகுது எப்படின்னு. சிபிஐனுடைய முன்னாள் டைரக்டர் இந்த 2G டைமில் வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு ஒரு கருத்தை சொன்னார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஊழல் பண்ணக்கூடிய அத்தனை பண பரிவர்த்தனை இந்த ரியல் எஸ்டேட்டுக்குள்ளாகத்தான் வருதுன்னு. இந்த குறிப்பாக 4 வருஷத்தில் இந்த ரியல் எஸ்டேட்டு நில வர்த்தகம்ன்றது எவ்வளவு பூதம் மாதிரி எழுந்திருந்து நிற்குது பார்த்துருப்பீங்கள்ல. எவ்வளவு கருப்பு பணங்கள் இதுக்குள்ளாக சுற்றுதுன்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குதா இல்லையா அதுக்குள்ளே. இந்த அரசியலை நீங்கள் பேசணும், இதுதான் எனக்கான அரசியல். அப்போ போலி ஊடகம், போலி ஜனநாயகம்னு சொல்கிற மாதிரி இந்த ஊடகங்கள் பேச வேண்டியதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டு நாட்களை கடத்திக்கிட்டே போனால் அடுத்தது இன்னொன்று கிடைக்கும், அதை பற்றி பேசிக்கிட்டே போகணும். விவாதம், அடிப்படை பிரச்சனைகளை வந்து பேசணும். எனக்கும் உனக்கும் வாழ்வாதார பிரச்சனை, இந்த அரசு செய்வது சரியாக தவற, இந்த விமர்சனத்தை வைக்கணும். திமுக மேலே சாதகமான விஷயம் இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கலை. பாதகம் வந்து அதிகமாக இருக்குதுன்றப்ப சரி பண்ணிக்குதா, அது சரி பண்ணிக்கிட்டால் வரவேற்கலாம். இல்லைன்னும் போது அங்கே ஒரு மாற்று அரசியல் தோன்றணுமா வேணாமா? அதுக்கு வழி இல்லாமல் நீங்கள் அடைக்கிற விதமான ஒரு விவாதத்தை ஊடகம் ஒட்டு தண்ணின்னு வச்சுட்டு நீங்கள் பேசும்போது அது எப்படி போய் மக்கள்கிட்ட சென்றடையும்? ஆமாம் அவர் எதனா கேட்டுருப்பார் சீமான், ஆமாம் அவங்க எதனா செய்திருப்பாங்க. இப்போ அங்கே தானே வந்து நிற்குது விவாதம். இது சரியானது அல்ல அப்படின்னு நான் சொல்ல வரேன். நேர்காணல் இறுதியான கேள்வி. இப்போ முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கிறாரு, இது சார்ந்து நிறைய இப்போ இன்னைக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கிறாங்க, அப்போலோல இருந்து அறிக்கை வெளியாகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்து கொண்டே ஒரு அலுவல் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு கொண்டிருக்காரு. நேற்று வீடியோலாம் வெளியாச்சு. இதில் ஒரு பக்கம் பார்க்குறோம் அப்படின்னா தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்குது. ஸோ இது வந்து முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதால இதனால் வந்து திமுக மீது, ஸ்டாலின் அவர்கள் மீது அனுதாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு பார்வை இருக்குது. ரெண்டாவது, உதயநிதிக்கும் இதன் மூலியமாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம், அதாவது குறிப்பாக முதலமைச்சர் அப்படிங்கிற நாற்காலி மிக விரைவில் அவர் நெருங்கி விடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது. உங்களுடைய இல்லை, எப்படி பார்த்தாலும் உதயநிதி அடுத்த முதல்வர்ன்ற கட்டமைப்பை அவங்க எப்போவே உருவாக்கிட்டாங்க. அது இன்றைக்கி இதன் மூலமாக மருத்துவமனையில் தான் அதுக்கு உண்மையிலே உடம்பு கொஞ்சம் சரியில்லை. நேற்று மாலை எனக்கு கிடைச்ச ஒரு தகவலை முகநூலில் போட்டிருந்தேன். அவருக்கு வந்து பேஸ்மேக்கர் வைக்கிறதா வந்து ஒரு தகவல் அப்படின்னு முதலாக போட்டிருந்தேன். ஆஞ்சியோ பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது அது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இந்த வயசில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு இதுதான். அதுக்கு பிறகும் அவர் வந்து 20-30 ஆண்டுகள் 100 கூட தொடரலாம் அவருடைய அப்பாவை போல். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்காக தான் அவருக்கு இந்த பிரச்சனை உடனடியாக அவருக்கு முதல்வரை கொடுத்தோம்னா அது அப்படி எனக்கு தோணவே இல்லை. அப்படி ஒரு பெரிய அனுதாபம் வந்து இவங்க பிச்சுக்கிட்டு வந்துடும் ஓட்டு அப்படின்னு நினைக்கிறாங்களா? எனக்கு அப்படி தோணலை. எனக்கு நீங்கள் போங்க, நேராக மக்கள்கிட்ட போய் எல்லாத்தையும் பேசுங்க. இது வேறு, அவர் உடல்நிலை சரியில்லை என்றது போய் தங்கியிருக்குது. இதுக்காக ஒரு அனுதாபம் வந்துடும், அதுக்காக தான் படுத்துக்கிறான்னு. இன்னும் 8 மாதம் இருக்குது. இன்றைக்கி பண்ணதில்லை, இதில் இன்னும் 5 மாதம் இருக்குதா? அது போல் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இருக்குது. மார்ச்சில் தான் கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிப்பு வரும். ஏப்ரல், மேலே தான் சூடு பிடிக்கும். நீங்கள் அப்போ எதனா பண்ணிங்கனாக்கா அனுதாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 மாதத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து எது வச்சு விட்டா அந்த அனுதாபம் 8 மாதமே இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு மாறுது. இதோட பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? அவருக்கே உடம்பு சரியில்லை, அவருக்கு எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது? இல்லை, அது வந்து என்ன பார்ப்பாங்க, முதலமைச்சருக்கு இப்போ உடம்பு சரியில்லை, இதுக்கு மேலே திரும்ப ஒரு முதலமைச்சராக கொண்டு வந்தால் அவங்க பையன் தான் வருவாப்பில். வந்துட்டாங்கன்னா நிர்வாகம் எப்படி இருக்கும், கடந்த 5 வருஷம் எப்படி இருந்துச்சு, இவராலே சமாளிக்க முடியல, இவ்வளோ தவறுகள் நடந்திருக்குது, பையன் செய்வான்ற யதார்த்தமாக வாசிக்கக்கூடிய பேப்பர் படிக்கக்கூடிய ஒரு வெகுஜன மக்களுக்கு போய் தோணுமா தோணாதா? இவராலேயே செய்ய முடியல 5 வருஷம், இவர் புள்ள வந்தால் செஞ்சிருமான்ற ஒரு எண்ணம் வரல. ஒரு பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல வரல. ஆனால் இதில் வந்து என்ன முழுக்க இது இப்போ பயன்படாது, இந்த அனுதாபன்றது இப்போ பயன்படாது. 8 மாதம் இருக்குது. நேற்று நடக்கிற அரசியல் இன்றைக்கி இல்லை, களத்தில் உடனுக்குடனே மாறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி. அதுவும் எல்லாம் சமூக வலைத்தளங்களும் வந்துடுறதால நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பட்டுன்னு அது ஒரு முன்னணி அரசியலுக்கு வந்துடுது, பேசுபொருளாகிடுது. அதுதான் பெரிய அளவில் பேச போகுது. அஜித்குமார் கடத்தி கொலைன்னு இருக்குது, நடந்ததில்லை. இந்த மாதிரி ஒன்று நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ அது பேசுபொருளாக மாறாதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ ஒரு அரசியல் இந்த மாதிரி நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? கடந்த ஆட்சியில் ஆசிரியர்கள்லாம் மருத்துவர்கள்லாம் சேர்ந்து பெரிய ஒரு போராட்டம் மொத்தமே தமிழ்நாடு முழுக்க பண்ணாங்க. இங்கே பார்த்தா 100 கணக்கில் பெரிய அளவில் மரணம்லாம் நடக்குது. இது வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக திருச்சியில் ஆழ்துளை குழந்தை விழுந்துச்சுன்னு மொத்த ஊடகம், மந்திரியும் போய் உட்காந்துக்கிட்டார், மொத்த ஊடகம் உட்காந்து திசை மறந்தில்லை. அதான் உளவுத்துறை செய்யக்கூடிய வேலை.
என்ன பண்ணியிருக்கணும், நீ ஏன்டா முதல்ல அந்த கிணத்தை மூடி வைக்காமல் திறந்து வச்சுருந்த, அவன் மேலே கேஸ் போட்டு உள்ளே தள்ளி இருக்கணும். பணத்தை கொண்டு போய் கொடுத்து பதிலுக்கு திமுகவும் பணத்தை கொண்டு போய் கொடுக்க எப்படி மாறிச்சு, அதை வர பெரிய அலையாக மாறிச்சா இல்லையா? ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் நடந்தது பெரிய ஒரு அலையாக மாறிச்சா? அதெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் அப்படி நடந்ததுன்னா அது பேசலாம் நீங்கள். இப்போ அவருக்கு நடந்திருக்குது, உடலில் கொஞ்சம் சிக்கல் இருந்துக்கு, வயது கோளாறு, 100 வயசு தாண்டணும். அவர் நம்ம வேண்டிக்கிறது அதுதான். மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா நீ 100 கடந்து கூட இருக்கலாம். அது இல்லைன்றதுக்காக நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல வரல. மாற்றிக்கிட்டால் நல்லதுன்னு நம்ம சொல்ல வரோம். இது இப்பொழுது இந்த அனுதாப அலையாக வந்து மாறும், இவங்களுக்கு ஓட்டை அப்படியே குவிச்சிடும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு 1% இல்லை. முதல்ல நீ சிட்டிக்குள்ளே ரோட்டை வந்து கிளியர் பண்ணுங்கள். போட்டிருக்கிற ரோடை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளே செய்தாலும் மழைக்காலம் நெருங்குது. ஏற்கனவே என்ன பாடுபட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்குது. அப்போவே எல்லாம் கேள்வி கேட்டாங்க, அந்த ப்ராஜெக்ட் ஒரு 4000 கோடி போட்டிங்களா, கீழே போட்டிங்களா வாயில் போட்டிங்களான்னு கேட்டாங்க எல்லாம் மக்கள். கரெக்டாக கேட்டாங்கல்ல. இப்போ ஒன்று இவ்வளோ கடன் வாங்கி கொட்டியிருக்கிறீங்க, இது என்ன ஆகணும், இது மேலே கொஞ்சம் கவலை வச்சு இதை பார்த்தீங்கன்னாக்கா அதோட உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் வேறு எதுவும் இல்லை. கண்ணை மூடின்னு ஓட்டு போடுவான் நகரவாசிகள். பிரச்சனை அவனுக்கு அதானங்க. நீ அதை செய்யுங்க முதல்ல. அதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு இது அனுதாபமாக மாறுமா மாறாதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி பேசுகிறாங்க, அது எனக்கு தெரிஞ்சு நடக்குமான்னு தெரியாது. காமராஜர் தொடர்பாக திருச்சி சிவா பேசியது, அதுக்கு திருச்சி வேலுசாமி அவர்கள் காங்கிரஸ் தரப்புலேருந்து எதிர்வினை ஆற்றியது மிக பரபரப்பை ஏற்படுத்தியது. நீங்களும் தொடர்ச்சியாக பதிவு போட்டுருந்தீங்க, அவரும் போட்டுருந்தா பார்த்தோம். இப்போது அது எந்த நிலையை எட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் என்னன்றாரு, இதில் வந்து மன்னிப்பு கேட்கும் வரை நான் விட மாட்டேன் அப்படின்னு தான் அவங்க தரப்பில் உறுதியாக சொல்கிறாரு. கட்சி மன்னிப்பு கேட்கலையே, கேட்கலன்னா அப்புறம் எப்படி நான் அவங்க கூட உறவாடிட்டு நான் கூட்டணி எப்படி வச்சுட்டு இருப்பேன்? ஆனால் செல்வ பிறந்தகை முடிச்சுக்கலாம் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லியிருக்காரு. கீழே தொண்டன்கிட்ட போய் கேளுங்களேன், தலைமை ஒன்றும் கிடையாது, தொண்டனை போய் கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க. என் கூட கூட்டணி வச்சுட்டு இருப்பீங்க, என் முதுகில் ஏறி பயணம் பண்ணுவீங்க, உனக்காக நான் உழைக்கணும், ஆனால் எமர்ஜென்சியில் இப்படிலாம் பண்ணார்கள் காங்கிரஸ்ன்னு நீ சொல்லி பிரச்சாரம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கணும், அதையும் நாங்கள் சகிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கணும். உச்சபட்சமாக ஒரு நேஷனல் லீடராக இருந்து வழிகாட்டின பெருந்தலைவர் காமராஜர் கொச்சப்படுத்துகிற விதமாக நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு யாரும் பதில் சொல்லக்கூடாதா? நாங்கள் உங்கள் தலைவரை பற்றி குறை சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது இல்லை? அது போல் நீங்கள் பேசும்போது இதுக்கு நான் பதில் சொல்கிறேன், நீங்கள் கேட்கணும். பதிலுக்கு இல்லைன்னா நான் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுவேன் தான் பேசியிருக்கிறாங்க. கூடுதலான விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெரிய புரட்சி மாதிரி மாறி போச்சு இது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளாரவே மிகப்பெரிய அளவில் இது வந்து வரவேற்கிறாங்க. இப்படியான விமர்சனம் கட்டாயம் வச்சு தான் தீரணுன்ற பெரிய அளவில். இது கடைசியாக திமுகவுடைய பெரிய டீம் எல்லாம் சேர்ந்து நம்ப மாட்டீங்க, ஒரு பெரும்பகுதியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து இப்படியெல்லாம் ஒருத்தர் பேசியிருக்கிறாருன்ற வீடியோலாம் காமிச்சு மை லீடர் அண்ணா பெரியார் கருணாநிதி இவங்கெல்லாம் கொச்சப்படுத்துகிற விதமாக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறார் இப்படின்னு சொல்ல, அது என்னன்னு கவனின்னு சொல்லிட்டு இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கான பொறுப்பாளர் இருக்கிறாங்கல்ல, தகவலை சொல்லியிருக்கிறாங்க. விசாரணை நடக்க போகுது. இப்போ 2 நாளில் விசாரணை நடக்கும். காங்கிரஸ் கட்சியில் வேலுசாமி இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு அது முடிவு இருக்கும். எவ்வளோ அழுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நாளும் விமர்சிக்கலாம் ஒரு தலைவரை, உங்களை விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது? காங்கிரஸ் கட்சிக்காரன் என்ன நினைக்கிறான், அவனுக்கு தலைமைன்னு இருக்குது இல்லை, தலைவர்னு இருக்கிறார்ல. அப்போ அந்த தலைவர்களை கொச்சப்படுத்தும் போது அவன் எப்படி அந்த வேதனையோட பார்ப்பான்? அப்போ மன்னிப்பு கேட்கறத தாண்டி மன்னிப்பு கேட்கணும்னு கோரிக்கை வைத்த தலைவரை தான் வந்து காலி பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி எதாவது நடந்துச்சுன்னா அது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய செட்பேக். நான் உறுதியாக சொல்கிறேன், நீ வேணால் பாருங்கள். ஒட்டுமொத்த இளைஞர்களும் உள்ளே கொதிச்சு போயிருக்கான். இப்போல்லாம் சந்தோஷத்தில் ஒரு மனுஷன் உயிரோடு இருந்துக்கிட்டு இந்த காங்கிரஸினுடைய மானத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறான்னு சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கு கூடிய சில தலைமைகளும் அது வரவேற்குது. பதிலுக்கு பதில் கொடுத்தா, நீ ஏன் தலைவனை பேசாத, நான் உங்கள் தலைவனை பேசலை, கரெக்டாக? ஆமாம். நீங்கள் உங்கள் தலைவரை பேசுகிறதுக்கு மட்டும் இவ்வளோ கோபம் வந்து நீங்கள் போய் முறையிடுறீங்கன்னா, நீங்கள் இத்தனை முறை எங்களை பற்றி கூட்டணியில் இருந்துட்டு இருக்கிறீங்க, கூட்டணியில் மந்திரி பதவியில் இருந்துட்டு இருந்தீங்க, 10 வருஷம் அனுபவிச்சிங்க, 1,76 கோடி ரூபாய் அடிச்சதை வேற இவ்வளவும் அனுபவிச்சு விட்டு எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி பண்ணாருன்னு நொட்டம் சொல்லிட்டு பேசிங்க. இப்போ கோபம் வருமா வராதா அவனுக்கு? அப்போ எப்போ தான் இதுக்கு சூடு கொடுக்குறது? ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு இவ்வளோ விஷயம் நடந்துருக்குது. ஒரு நாளில் விஷயம் தெரியும், கத்திரிக்காய் வெளியில் கடைக்கு வரும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி சார், பொழுதுகள் பிடிச்சி. தேங்க்யூ சார். வணக்கம்.